நம்ம கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக மைக்ரோ கிரீன்ஸை வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கடுகு. எதில் தேவையோ அதை வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால கடுகு, இந்த வாரத்துக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும். வெந்தயம், அடுத்து பாசிப்பயிறு, அடுத்து கொள்ளு, இதெல்லாம் வீட்டில் இருக்கிறதே. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த டப்பிங்கில் மூடி வச்சிடலாம் அந்த பாத்திரங்களை. அடுத்து சியா சீட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட்டு, சில்வர் பிளேட்டோ எடுத்து அதில் டிஷ்யூவை பரப்பி அது டிஷ்யூவை ஈரமாக்கிட்டு இந்த சியா சீட்ஸை அதில் தூவி விடலாம். பரவலாக தூவி விட்டுட்டு அதில் தண்ணியை மறுபடியும் இந்த சியா சீட்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை மூடி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் பிளேட்டில் போட்டிங்கன்னா அந்த பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை போட்டு லைட்டாக காற்று மட்டும் போகிற மாதிரியாக மூடி வச்சிடலாம். இதை மட்டும் அடிக்கடி அந்த ட்ரை ஆகாமல் பார்த்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த டிஷ்யூ ட்ரை ஆகாமல் காஞ்சி போகக்கூடாது. ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா போதும். இது ஒரு நாள்லேயே மறுநாள்லேயே இது மலப்புத்தன்மை வராது, நம்ம பார்க்க முடியும் நம்மளால். இதை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த விதைங்கள்லாம் ஊறி அது முளைக்கிற தன்மைக்கு அதில் தூண்டுதல்கள் ஏற்படட்டும். வெயிட் பண்ணுவோம். Day 2 நம்ம பார்க்க போகிறது இந்த விதைகள் எப்படி முளை விட போகிறது அப்படிங்கிறத. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.